ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் குக் சர்வ் என்ஜாய். நான் உங்களோட சூர்யா. எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பீர்க்கங்காய் சட்னி. இந்த பீர்க்கங்காய் சட்னி உண்மையிலேயே சூப்பரான ரெசிபிங்க. இது நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பீர்க்கங்காயை தோலை நீக்குவீங்க இல்லையா, அந்த தோல், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீர்க்கங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் பீர்க்கங்காயோட தோல், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீர்க்கங்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நீங்கள் வணக்கி விடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நீங்கள் நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன புளியை சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் தாளித்து கொட்டணும் அப்படின்னா நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதில் தாளித்து எடுத்து கொட்டிடலாம். பட் நான் இதில் தாளிக்கலை. இந்த பீர்க்கங்காய் சட்னியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய சுரைக்காய் வச்சு எப்படி ஒரு சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும் இந்த சட்னி. இதுவும் இட்லி, தோசை, நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. நமக்கு கலர் மாற வரைக்கும் வணக்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கோங்க. அடுத்ததாக நம்ம 2 காஞ்ச மிளகாயை வணக்கிக்க போகிறோம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து கொட்டிடுங்க. அடுத்ததாக பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 12 பூண்டு பற்களை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வணக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட ஒரு 3 தக்காளியை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை கட் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் சேர்த்து இதை நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக விளக்கெண்ணெயை நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு தக்காளி நல்லா வணங்கி வரும். இப்போ இது நல்லா வணக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வணக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை எடுத்து கொட்டிட்டு அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். தோல் நான் சீவிட்டு இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இதை வணக்கி விடுங்க. இந்த சுரைக்காய் நல்லா வணங்கி வரணும். நமக்கு அது ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். அது வரைக்கும் நீங்கள் வணக்கணும். இந்த கலரெல்லாம் நல்லா மாறி அது கொஞ்சம் நல்லா நமக்கு நசுக்குனா நசுக்கிற அளவுக்கு அது நல்லா வணங்கி வரணும். இப்போ பாருங்கள், சுரைக்காய் எந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்குங்க. இது எல்லா பொருளையும் நம்ம வணக்கி வச்சிருந்த எல்லா பொருளும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு நீங்கள் புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னி இருக்குது இல்லைங்களா, சுரைக்காய் சட்னி, அதை இதில் நம்ம ஊற்றிட போகிறோம். ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், அதில் ஊற்றிட போகிறோம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரட்டி விட்டுருங்க. பெரட்டிட்டு இது நல்லா இதிலே கொஞ்சம் வணக்கிடுங்க. இப்படி நம்ம வணக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் இல்லாமலும் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே அரைச்ச உடனே கூட நீங்கள் சாப்பிடலாம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வந்து சுரைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, நான் சொன்ன 2 சட்னி, பீர்க்கங்காய் அண்ட் சுரைக்காய் சட்னி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலான குக் சர்வ் என்ஜாயை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்களோட சூர்யா, சுவையான உணவு உங்கள் கையில்.